ஏய் உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம், கஞ்சா கேஸ்ல போட்டுருவோம். ஏண்டா லூசு பேட, விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது, இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இன்னைக்கு கரங்கோர்த்து நிக்கிறாங்க நம்ம சித்தனுக்கு, இனி மிரட்டுறாங்க. ஏய் உன்னை தூக்கி உள்ள போட்டுருவோம், கஞ்சா கேஸ்ல போட்டுருவோம். ஏண்டா லூசு பேட, விடிய விடிய டாஸ்மாக் வியாபாரம் நடக்குது, பார் நடக்குது, இதெல்லாம் இந்த போலீஸ்காரனுக்கு தெரியல. இந்த போலீஸ்காரங்களுக்கு இங்க இருக்க போலீஸ்காரனுக்கு தெரியல, இந்த கூடநகர் போலீஸ்காரங்களுக்கு தெரியல. நான் உண்மையிலேயே காவல்துறையை மதிக்கிறவங்க. நாங்க 10 ஆண்டுகள் நான் அமைச்சராக இருந்திருக்கேன். ஒரு இதுக்கு கூட நான் எந்த காவல்துறையிட்டையும் நான் பேசினது கிடையாது. இப்ப கூட நான் இத்தனை வருஷம் ஆச்சு, சட்டத்துக்கு புறமாக கிரிமினலுக்காக யாருக்கும் நான் துணை போனது கிடையாது, பேசினது கூட கிடையாது. எங்க கட்சியே இந்த மாதிரி போட்டு மிரட்டி உருட்டிடலாம், போலீஸை வச்சு மிரட்டிடலாம், அடைக்கிடலான்னா இதெல்லாம் பம்பு வேகாதுரா. இதான் கருணாநிதி காலத்துல இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. நாங்க சிறுவர்கள இருந்து பார்த்த கட்சி இந்த கட்சி. இன்னைக்கு 3ஆம் தலைமுறை பொதுச் செயலாளர் எடப்பாடியார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி இருந்தாங்களோ, கட்சியை வழி நடத்தினாங்களோ, அதே மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி இன்னைக்கு எடப்பாடியார் கட்சியை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் தலைமையில் இயங்குற அண்ணா திமுக அடுத்த ஆண்டு இதே நாளைய தினம், நாளை மறுநாள் நம்முடைய சுந்தரராஜ பெருமான் ஆற்றிலே அழகரி இறங்குறார். அது என்ன ஐதீகம்னு சொன்னா, மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க போறாருனாலும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் அதை பார்த்து அன்னைக்கு என்ன அவர் பட்டு அடிந்து இருக்கிறார் பார்த்து அந்த மாட்டில் அந்த மசம் பூரா நல்லா இருக்கும், பச்சை பட்டு கொடுத்தா விவசாயம் செழிக்கும், வெள்ளைப்பட்டு கொடுத்தா மக்கள் சுபிச்சமா இருப்பாங்கன்னு பேசுவாங்க. மண்டூக முனிவருக்கு விமர்சனம் கொடுக்க, அது மாதிரி எங்க பொதுச் செயலாளர் 12ஆம் தேதி அவதரிக்கிறார், பிறந்த நாள் வருகிறது. அவர் அடுத்த ஆண்டு இதே தமிழக மக்களுக்கு விமர்சனம் கொடுப்பார். எங்க பொதுச் செயலாளர் நல்லாட்சி கொடுப்பார். இந்த போத ஆட்சி, இந்த போலீஸ் ரவுடிகளுக்கு துணை போகிற போலீஸ் எல்லாம் தூக்கி எறிந்து விடுவார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.